பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாக்கினை பதிவு செய்துவிட்டு செய்தியாளர் சந்தித்து வரக்கூடிய நேரலையும் ஒன்றாக பார்த்து வருகின்றோம். அனைவருமே அரசியல் சார்ந்து அல்லாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் செய்தியாளர் சந்தித்திருக்கிறார். அந்த சந்திப்பை கூட நாம் விரைவில் பார்க்க இருக்கின்றோம். பார்த்தோம், இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய எண்ணிக்கையும் குறைவா இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால எப்பவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்திருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கணும், அடிக்குவேட் பஸ்ஸஸ் இருக்கான்னு செக் பண்ணிருக்கணும், அது எல்லாத ஃப்ளோவா பார்த்துருக்கணும். ஆனால் நேற்றிலிருந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு நேற்று இரவு சென்னையில் கிளம்பின பஸ் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி 6:30 மணிக்கு தான் ராமநாதபுரமே ரீச் ஆகுது. அந்த அளவுக்கு காலையில் ரொம்ப தாமதமாக எடுத்திருக்காங்க. இது நிறைய நம்முடைய வாக்காளர் பெருமக்களும் கூட, நம்முடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட, பொதுநிலையா இருக்கிறவங்க கூட, இளைஞர்களும் கூட இது ஒரு பெரிய கம்ப்ளைண்டா நேற்றிலிருந்து சொல்றாங்க. இதை பத்திரிகை நண்பர்களும் நேற்றிலிருந்து நாங்க பேசிட்டு இருக்கீங்க. அதனால தேர்தல் ஆணையம் இன்னும் நேரம் ஆகல, இன்னும் 7 மணி வரைக்கும் போலிங் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்து எல்லோரையும் வாக்களிப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்த வேண்டும். இந்த முறை என்ன கேட்டீங்கன்னா, நான் தேர்தல் ஆணையத்தை பத்தி நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லிங்கன்னா, தேர்தல் ஆணையம் இன்னும் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்தாக நான் வைக்கின்றேன்.